ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இது. சித்ரஞ்சன் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட்டு, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். நார்செட்டுக்கு கீழே, நார்செட் 8 கீழே நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமை இதிலிருந்தும் கண்டக்ட் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி ஒரு திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும், அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வேணும். எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 35 வயசு ப்ளஸ் 5 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். இதில் வந்து 35 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்காது. இதே மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த வருஷம் நார்செட் 8ல் இன்க்ளூட் ஆகிருக்குது. அதனால் மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகணும் அப்படிங்கிறதான் விருப்பம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே எலிஜிபிலிட்டி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அதே தான். ஏப்ரல் 12th வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் மே 2 அன்னைக்கு உங்களுக்கு மெயின் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் பேட்டர்னு மற்ற ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். வேக்கன்சி பொசிஷன் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து ஓப்பனிங் ஆகுது. 1 by 1 நான் அப்படியே போடுறேன். அதுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வராது. அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19, மேலுக்கு வந்து ஒரு 5, ஃபீமேலில் டோட்டலாக ஒரு 24, ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, எஸ்சியில் வந்து ஒரு 7, எஸ்டியில் வந்து ஒரு 8, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ஒரு 6, டோட்டலாக 61 வேக்கன்சிஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியில் வந்து ஏஜ் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்குலாம் இதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்துடும். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 3 வீடியோ போட்டாச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போயிருக்காது. அதனால் தயவு செய்து ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த வருஷம் நார்செட் 8ல் ஹியூஜான வேகன்சிஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ அடுத்தது இன்னும் 2 ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கு. அதையும் 1 by 1 போடுறேன். அதையும் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸாம் வந்து நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும், எனக்கு வந்து மெட்டீரியல் வேணும், எனக்கு வந்து கைடன்ஸ் வேணும், எப்படி படிக்கணும்னு தெரில, என்ன படிக்கணும்னு தெரில, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் 705008000142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பே பண்ணி உங்களோட மெட்டீரியலையும் கைடன்ஸையும் வாங்கிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவேன். நிறைய பேர் நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகலாம், 1 or 2 days டைம் ஆகும். ஆனால் உங்கள்கிட்ட நான் வந்து கைடன்ஸ் கொடுத்துருவேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயோ இல்லை மெயில்லையோ ரிப்ளை வேணுங்கிறவங்க ஜாயின் பட்டன் அவைலபிளாக இருக்குது. பெல் பட்டன் பக்கத்தில் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்தது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கு, அதையும் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.